அஜினமோட்டோ சோயா சாஸ் இல்லாத ஹோம் மேட் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நாளாக என்னோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தங்க கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக என்னோட பழைய சமையல் வித்தை இன்னைக்கு காட்ட போறேன். வீட்டு அரிசி இருந்தாலே போதுங்க, 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு தட்டில் ரைஸ் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். ஒரு கை கோசு, ஒரு கேரட், பாதி குடமிளகை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுட்டு அடுப்புல ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சின்ன சின்னதா கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா லேசா வதக்கிட்டு அது கூட கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டா பச்சை வாசனை போன உடனே 3 முட்டையை உடைச்சு ஊத்தி நல்ல லேசா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கோசு, குடமிளகா, கேரட் இது எல்லாம் முட்டை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டைகோசு, முட்டை, கேரட், கேப்சிகம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லேசா உப்பு சேர்த்துட்டு இந்த வடிச்சு ஆற வச்ச சாதம் இருக்கு பாத்தீங்கன்னா நல்லா உருத்து விட்டு அதுக்கு மேல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கலரே அப்படியே மாறணும். ஃப்ரைட் ரைஸ் கலர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கடையில் எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கலர் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே பாருங்க, அருமையா ஹோம் மேட் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.